வாக்காளர்களை தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இலவசங்கள், அதாவது ஃப்ரீபீஸ் குறித்த ஒரு அவேர்னஸ் வீடியோ. முதல்ல டிஎம்கே 8000 ரூபீஸ் வர்த்தான வவுச்சர் கொடுக்குறாங்க இல்லத்தரசிகளுக்கு. மாணவர்களுக்கு லேப்டாப் இலவசம். அதே மாதிரி பெண்களுக்கு 2000 ரூபீஸ் per month. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், 10000 ரூபாய் ஒன் டைம் ரிலீஃப் per family, 3 ஃப்ரீ சிலிண்டர்ஸ் per year. அதுக்கப்புறம் டிஎம்கே சொன்ன மாதிரியே 2000 ரூபாய் per month for women. பிஜேபி ஏடிஎம்கே ஓடது அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்றாங்க. ஃப்ரீபீஸே கிடையாதுன்னு சொன்ன டிவிகே இப்போ 2500 ரூபீஸ் per month விமென்ஸ்க்கு கொடுக்கறத சொல்லிருக்காங்க. இவங்க இலவசமா கொடுக்கக்கூடிய இந்த காசு எங்க இருந்து வருது? வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட்டுக்கு சொந்த காசு அப்படிங்கிறது கிடையாது. கவர்மெண்ட் எந்த பிசினஸும் செய்யறது இல்ல. கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிடையாது. அப்போ அரசாங்கத்துக்கு காசு எங்க இருந்து வருது? 2 இடங்கள்ல இருந்து வருது. முதலாவது, நம்ம கிட்ட இருந்து பெறக்கூடிய டாக்ஸ். இரண்டாவது, பொதுமக்களுக்கு அதை செய்றோம் இதை செய்றோம்னு சொல்லி மக்களின் பேரில் வாங்கக்கூடிய லோன்ஸ். தமிழ்நாடோட அவுட்ஸ்டாண்டிங் டெட், அதாவது கடன் 10.71 லட்சம் கோடி. ஒரு உதாரணத்துக்கு, இந்த கடன் தொகையை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மக்கள் மேலும் பாகுபாடு இல்லாம பிரிச்சாங்கன்னா தலா ஒண்ணுக்கு 1,40,000 ரூபாய் வருது. நேத்து பிறந்த குழந்தையும் 1,40,000 ரூபாய்க்கான ஒரு கடனாளி தான். 2026-27 தமிழ்நாடு அரசு 1.79 லட்சம் கோடிகள் கடன் வாங்க திட்டமிட்டு இருக்கு. அதே வருஷம் இது எவ்வளவு திருப்பி செலுத்த திட்டமிட்டு இருக்குன்னா 60,141 கோடிகள் திருப்பி கட்டுறதா முடிவு பண்ணிருக்காங்க. கிரெடிட் கார்டு வாங்கி அதை ஃபுல்லா ஸ்வைப் பண்ணி முடிச்சிட்டு ரீபே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கையில காசு இருக்காது. அப்போ மினிமம் டியூ பே பண்ணுவாங்க. இந்த மினிமம் டியூ பே பண்ணும்போது அசல்ல இருந்து 1 பைசா மைனஸ் ஆகாது. மினிமம் டியூ ஏன் கட்டுறாங்க அப்படின்னா மறுபடியும் அவன் போன் பண்ணி நம்ம கால் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம கொடுக்கும் ஒரு விலை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2023-24 தமிழ்நாடு அரசு 53,560 கோடி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி இருக்கு. அசல் கிடையாது. அந்த மினிமம் டியூ உதாரணம் சொன்ன இல்லையா, அதுதான். ஒரு விஷயத்தை நம்ம இங்க குறிப்பிட்டே ஆகணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது ஒரு சில ஸ்டேட்ஸோட ஆனுவல் பட்ஜெட்டை விட அதிகம். சரி, இப்போ இந்த 2000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீபீஸ், இதுக்கான காசு எங்க இருந்து வருதுங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஆப்ஷன் 1, டாக்ஸ் மணி, ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், பெட்ரோல் பங்க்ல நம்ம பே பண்ற டாக்ஸ், லிக்கர் டாக்ஸ். ரெண்டாவது, லோன்ஸ். இப்போ நம்ம பல்ல இலிஸ்ட் 2000 ரூபாய் வாங்குவோம், பின்னால கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்தே 2400 ரூபாய் திரும்பி வாங்கும் டாக்ஸ் மூலமாக. ஏன்னா வாங்கின கடனை கவர்மெண்ட் திருப்பி கட்டணும்ல, சிந்திங்க. ஆப்ஷன் நம்பர் 3, காசை நமக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய பெரிய வளர்ச்சிகள்ல கைய வச்சிருவாங்க. ரோட்ஸ் நல்லா இருக்காது, ஸ்கூலிங்ஸ் அப்கிரேட் ஆகாது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்டாஃப்ஸ் அண்ட் டாக்டர்ஸோட பற்றாக்குறை இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? இந்த கட்சிகள் நமக்கு கொடுக்கறத ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட வாங்கிடுவாங்க, இல்லன்னா அத்தியாவசிய வளர்ச்சியில கைய வைப்பாங்க. வச்சுதான் ஆகணும். அதுதான் யதார்த்தமும் கூட. நீங்க இந்த எல்லா பார்ட்டிஸையும் கூர்ந்து கவனிங்க. இவங்க அதிகப்படியா ஃபோக்கஸ் பண்றது ஹவுஸ் வைஃப்ஸ், அதுவும் மிடில் கிளாஸ் ஹவுஸ் வைஃப்ஸ். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 பேர் இருக்கிற ஒரு குரூப்ல 2 பேர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த 10 பேரும் ஈஸியா கன்வின்ஸ் ஆயிருவாங்க. அவங்க கன்வின்ஸ் ஆனா ஹோல் ஃபேமிலியும் கன்வின்ஸ் ஆகும். இதுதான் மெயின் அவங்க ஹவுஸ் வைஃப்ஸை டார்கெட் பண்றதுக்கான காரணமே. பார்ட்டிஸ்க்கு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம், இதெல்லாம் ஓகே வந்து முட்டு கொடுப்பாங்க. பட் பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் சிந்திச்சு பாருங்க. ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன், சலுகைகள் பெருமை கிடையாது, சலுகைகள் வளர்ச்சி கிடையாது. ஓட்டு போடும்போது சிந்தித்து ஓட்டு போடு.